Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 11 exercise 4.3லேருந்து sum number 18 பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 3 mark range of sum. A committee of 7 people has to be formed from 8 men and 4 women அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா 7 பேர் கொண்ட ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணணும், கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணணும். டோட்டலாக நம்மகிட்ட இருக்கிறது 8 + 4 12. In how many ways can this be done when the committee consists? இப்போ ஜென்ரலாக ஒன்று போடணும், எக்ஸாக்ட்லி 3 women, எக்ஸாக்ட்லி 3 women, அட்லீஸ்ட் 3 women, அட்மோஸ்ட் 3 women, 3 கேஸை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம இதை சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். எக்ஸாக்ட்லி 3 women இல்லையா? எக்ஸாக்ட்லி 3 womenனா 4 men அடுத்ததா. இதை சரியாக எழுதுறதா இருந்தால் உமன் 3 men 4 டோட்டலாக 7. அப்போ exactly 3 women அப்படின்னா 8 men வந்து 8 menலேருந்து 4 members செலக்ட் பண்ணணும் இன்டூ 4 womenலேருந்து 3 women செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ 8C4 நம்ம எப்படி எழுதுவோம்? 8 into 7 into 6 into 5 divided by 1 into 2 into 3 into 4 into அதே போல 4 into 3 into 2 divided by 1 into 2 into 3. ஓகே, இப்போ கேன்சல் பண்ணிடலாம். நம்ம இந்த 3 இந்த 3 இந்த 2 இந்த 2 கட் பண்ணிடலாம். அதே போல் இந்த 4 இந்த 8 2 டைம்ஸ் கட் பண்ணலாம். இந்த 2 இந்த 2 கட் ஆகிடும். திரும்ப 3 இந்த 2. ஸோ லெஃப்ட் அவுட் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 7 into 2 into 5 into 4. ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 14 into 20 which is 280. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு 280 ways. எக்ஸாக்ட்லி 3 women தான், குறையவும் கூடாது ஏறவும் கூடாது. ஓகே, அடுத்ததா சப்டிவிஷன் நம்பர் 2. செகண்ட் சப்டிவிஷனில் அட்லீஸ்ட் 3 women கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் 2 விதமான கேஸ் நம்ம எடுக்க போகிறோம். எப்படின்னா மென் எத்தனை இருக்காங்க? 8. உமன் 4. இங்கே வந்து காம்பினேஷன். இப்போ மென்னில் வந்து அங்கே என்ன சம்மில் கொடுத்துருக்காங்கன்னா அட்லீஸ்ட் 3 women அப்படின்னா குறைந்தபட்சமே அட்லீஸ்ட் 3 womenனா குறைந்தபட்சம் மினிமம் 3, கண்டிப்பாக 3 இருக்கணும்னு அர்த்தம். ஓகே, அப்போ மென் வந்து 4, விமன் வந்து 3. அடுத்த கேஸில் பார்த்தீங்கன்னா மென்னில் 3 விமனில் 4, 3 தான் கண்டிப்பாக இருக்கணுன்றாங்களே, அட்லீஸ்ட் 3 ஆச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ 3 இஸ் கம்பல்சரி. அடுத்ததா 4 இருக்கலாம், தப்பு இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 3 தான், 3க்கு குறையவும் கூடாது 3க்கு ஏறவும் கூடாது. இங்கே அட்லீஸ்ட் 3னா குறைந்தபட்சமே 3 இருக்கணும், 4 இருக்கிறத பற்றி தப்பு கிடையாது. அப்போ இது எப்படி எழுதலாம்னா இதை 8C4 into 4C3 அப்படின்னு எழுதலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் நம்ம பார்த்தது. செகண்ட் சப்டிவிஷனில் 8C3 into 4C4. ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் இதுக்கான வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்? 280 waysன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். இப்போ இது செகண்ட் சப்டிவிஷனில் இந்த பார்ட்டு தான் போடணும். 8C3 into 4C4 இதுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். 8C3 ஓட வேல்யூ 8 into 7 into 6 divided by 1 into 2 into 3. ஓகே, 4C4 ஓட வேல்யூ 1. இது ரெண்டையும் கட் பண்ணிவிட்டு இதை 6 கேன்சல் பண்ணலாம். 7 8s are 56. ஓகே, நம்மக்கிட்ட ஏற்கனவே எத்தனை வேல்யூஸ் இருக்குது? இப்போ இது வந்து இந்த கேஸ்க்கு, அதாவது கேஸ் 2க்கு மட்டும். ஸோ இப்போ டோட்டல் ஆன்சர் வந்து கேஸ் 1 + கேஸ் 2 அப்படின்னா 280 + 56. டோட்டலாக நமக்கு என்ன வரும்? 336 ways. அட்லீஸ்ட் 3 womenனா கண்டிப்பாக 336 ways. இந்த ஸ்டேஜ் வந்து இந்த ஸ்டெப் வந்து கண்டிப்பாக போடணும். ஏன்னா 2 கேஸ் இருக்குது நமக்கு. ஏன்னா அட்லீஸ்ட் 3 womenனா குறைந்தபட்சம் 3 இருக்கலாம், கண்டிப்பாக 3 இருக்க வேண்டும்னே அர்த்தம். அதுக்கு அதிகமாக இருக்கிறத பற்றி தப்பு கிடையாது, ஆனால் 3 கீழே குறையக்கூடாது. ஓகே, அடுத்ததா சப்டிவிஷன் 3. சப்டிவிஷன் 3ல அட்மோஸ்ட் 3 women.
utmost அட்மோஸ்ட் 3 உமன்னா மேக்ஸிமமே அந்த டீமில் 3 தான் இருக்கணும். 3க்கு குறைஞ்சி இருக்கலாம். மேக்ஸிமம் 3, 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ அப்போ இதில் நமக்கு வந்து 3 கேஸ் வரும், சாரி 4 கேஸ் வரும் இல்லையா? எப்படின்னா மென் உமன் காம்பினேஷன். இந்த அட்லீஸ்ட் அட்மோஸ்ட்லாம் கொடுத்தா இந்த மாதிரி நீங்கள் போட்டே ஆகணும், வேறு வழியே இல்லை. விமன்னா கொடுக்க அட்மோஸ்ட் மேக்ஸிமமே 3 இல்லையா? அடுத்ததாக 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அப்போ இங்கே 2னா இங்கே 5, இங்கே 1னா இங்கே 6, இங்கே 0னா இங்கே 7. நம்மக்கிட்ட இருக்கிற ஆப்ஷன் அவ்வளோதான் இல்லையா? டோட்டலாக கமிட்டி மெம்பர்ஸ் எத்தனை பேர்? 7 பேர். ஓகே, அப்போ 4 கேஸ் இருக்குது. இந்த காம்பினேஷன் என்ன? இதெல்லாம் 8C4 into 4C3. இங்கே வந்து 8C5 into 4C2. இங்கே 8C6 plus into 4C1. இங்கே 8C7 into 4C0. இப்போ ஒன்று தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் ஆல்ரெடி நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 218. ஓகே, இப்போ 8C5 into 4C2 இது எடுத்துக்கணும். இப்போ 8C5 நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 8 into 7 into 6 divided by 1 into 2 into 3. இங்கே 4 into 3 divided by 1 into 2. ஓகே, இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம் நம்ம இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ லெஃப்ட் அவுட் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 56 into 6 which is equal to 336. இந்த இடத்தினுடைய வேல்யூ 336. ஓகே, அடுத்ததா 8C6 which is equal to 8C6 into 4C1 is equal to 8 into 7 divided by 1 into 2. 4C1 oda value 4. Cancel பண்ணிக்கலாம் 2 times. So we get 28 into 56 into 28, sorry, 7 8s are 56. 56 into 2, 112. 112. At the last subdivision, 8C7 into 4C0. இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ 8 வரும். 4C0 சாரி, இதனுடைய வேல்யூ நமக்கு 1 வரும். ஸோ 8 இந்த இடத்துல. ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த வேல்யூ 112 இல்லையா? இந்த வேல்யூ 8, டோட்டலாக 736 வேஸ். கண்டிப்பாக இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ், இந்த எக்ஸ்பிரஷன் கண்டிப்பாக விவரித்து போட்டே ஆகணும். இல்லைன்னா இதுக்கு மார்க் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அட்மோஸ்ட், அட்லீஸ்ட் அப்படிங்கிறதுக்கான கிளியர் மீனிங் நமக்கு தெரியணும். அதே மாதிரி ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ், இதுக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூஸில் நம்ம சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கோம், அதுவும் தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த செம்மை சக்ஸஸ்ஃபுல்லாக போட முடியும். அதுக்காக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.